அடுத்தது கடைசியாக இவர் சிங்கிளாக வந்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். முன்னாடி எல்லாரும் யாரெல்லாம் இருக்காங்களோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி அனுப்பிட்டு இவர் இப்போ வந்து சேர போகிறார். ஒரு குரூப்பாக வரார். என்ன செய்வார் மீனராசிக்கு? மீனராசிக்காரர்கள் அவர் சொல்லும்போது எனக்கு ஒரு பாட்டு நினைவு வந்தது. போனால் போகட்டும் போடா. எல்லா மீனராசிக்காரர்களினுடைய குணமும் அப்படிதான். வீட்லேயே ஒரு பெரிய பிரச்சனை அப்படியே தடபுடலாம் சண்டை நடந்தால் கூட இந்த மீனராசிக்காரர்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், அவங்க பாட்டுக்கு சட்டையை மாட்டிட்டு வெளில போயிடுவாங்க. இப்போ என்ன வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அப்படியே சிரிச்சுட்டே இருப்பாளே தவிர அந்த வீட்டு கஷ்டத்தையோ இல்லை அவங்க ஏதோ சொல்லவே மாட்டாங்க. ரேவதி நட்சத்திரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு விஷயத்தில் உறுதியாக இருப்பாங்க. ஸோ அதுதான் நடக்கணும். அதுக்கு மீறி நடந்துருச்சு அப்படின்னா அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியாது. இப்படி பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 3 பேருமே 3 விதமான குணங்களை கொண்டவர்கள். அதுவும் இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு தான் நமக்கு இந்த சனி பகவான் வந்து வரப்போகிறார். ஸோ மீனராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லா இந்த யூடியூப்பு, ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எது உண்மை, எதை எடுத்துக்கிறதுனே தெரியலன்னு. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், எதையுமே எடுத்துக்காதீங்க. ஏன்னா எது நடக்கிறதோ நாராயணன் செயல்னு விட்டுருங்க. அவர் வந்து பெரிய அளவுக்கெல்லாம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கவே மாட்டார். ஏன்னா கேந்திரத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு கொரோனா பீரியட்லேயுமே தனுசு ராசியில் இதே மாதிரியான கிரக அமைப்பு தான் வந்தது. அப்போ தான் கொரோனா தாக்கம் அதிகம் இருந்தது. அன்னைக்கு நமக்கு சனியோட கேது இருந்தார். இப்போ நமக்கு சனியோட ராகு இருக்கார். ஸோ இந்த விஸ்வாவசு வருடம் பிறப்பு இதுலேயுமே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ரத்தம் சம்பந்தப்பட்ட புதுவிதமான ஒரு நோய் மக்களுக்கு வரும். இது நிறைய இறப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறது ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த மீன ராசியில் சனி பகவான் அடுத்த 2.5 ஆண்டு காலம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். அப்போ ராசிக்கு தனிப்பட்டு நமக்கு பாதிப்பு வந்துடுமோ அப்படின்ற பயம் எல்லாருக்குமே இருக்குது. நம்மளுடைய பர்சனலாக மனிதனுக்கு இருக்கக்கூடிய ராசி பலன் என்பது வேறு, கிரகத்துக்கு சொல்லக்கூடிய ராசி பலன்கிறது வேறு. ஸோ மீன ராசிக்காரர்கள் அதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு ஜென்மத்துக்கு வராருன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறையா மறதி வரும், நிறையா சோம்பேறித்தனம் வரும், லத்தார்ஜி. இன்னைக்கு செய்கிற வேலையை நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க. நான் எப்படி எனக்கு புத்தி இப்படி மங்குச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுறுசுறுப்பு வந்து குறைஞ்சி போயிடும். ஸோ நம்மளே என்ன நினச்சிப்போன்னா, ஒருவேளை நம்ம வந்து ஏஜ் ஆகிடுத்தோ, நமக்கு அதனால அப்படி இருக்கோ, கால் வலி அதனால் இருக்கோ அப்படின்னு. ஸோ நல்லா ஃபிட்னஸ் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நிறையா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேசுங்க. கம்யூனிகேஷன் இஸ் த பெஸ்ட் வேங்க. உங்கள் உறவுகள் உங்களோடக்கு வேண்டப்பட்டவர்களோட நல்லா பேசுங்க. அதுவே பரிகாரம் தான். உங்கள் மைண்டு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடும். ஜென்மத்தில் வரக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகளை கொடுக்கத்தான் செய்வார். அதுவும் எஸ்பெஷலி மீனராசிக்காரர்களுக்கு கால் தான். ஸோ பாதம், டயபெட்டிக்காக இருக்கீங்களா, ஸ்வீட் சாப்பிட்றத குறைங்க. டாக்டர்கிட்ட ரெகுலராக செக்கப் போங்க. உங்கள் டயபெட்டிக் லெவல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் பண்ணாலே நம்ம வந்து கரெக்டாக இருப்போம். அதனால் மீனராசியில் இருக்கிறவங்க ஆரோக்கியத்தில் முக்கியத்துவம் கொடுங்க. இப்போ உங்கள் வயசு குழந்தைங்க நீங்கள் எங்கேயாவது ஹாஸ்டல்லாம் சேர்க்குறீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த் வந்து கண்டிப்பாக பாருங்கள். வெளிநாடெலாம் போகிறாங்கன்னா மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புங்க. ஏன்னா ஜென்ம சனி அப்படிங்கிறது ஆரோக்கியத்தில் பாதிப்பை கொடுக்கும். ராகு மற்ற கிரகங்கள் இருக்கும் பொழுது ஒரு சிலருக்கு சர்ஜரிஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. மீன ராசியில் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்கீங்கன்னா சிசேரியன், இப்போ நிறைய பேருக்கு சிசேரியன் தான் பண்ணுறாங்க. ஸோ சிசேரியன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. எப்படியாவது ஏதாவது ஒரு சின்ன சர்ஜரி வந்து மீனராசிக்காரர்கள் பார்ப்பாங்க. மீனராசிக்காரர்களுக்கு வந்து பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி, ஸோ மாதத்தில் 2 தடவை அன்னதானம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அது உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் சமைச்சு கொடுத்தாலும் சரி, வெளி இடத்துல போய் கொடுத்தாலும் சரி, அன்னதானங்கள் பண்ணுங்கள். நிறைய உங்களுடைய லேபர் உடல்லிருந்து வேர்வை சிந்துற அளவுக்கு. ஸோ ஷோலிங்கர் மலை ஏறி இறங்கலாம், திருப்பதி மலை ஏறி இறங்கலாம், திருவண்ணாமலை போயிட்டு நீங்கள் வந்து கிரிவலம் வரலாம். எங்கெங்கெல்லாம் உங்களால் நடந்து போய் சுவாமியை தரிசனம் பண்ண முடியுமோ அதை வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு உங்களுடைய ஷெட்யூலாக வச்சுக்கோங்க.